ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த ப்ளூரேவை கட் பண்ணி வரக்கூடிய சிஸ்டம் யூஸ் பண்ணுறது இந்த கிளாஸ் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ சிஸ்டம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதை நம்ம கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கோ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் ரொம்ப நேரம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறனால ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் நான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஒருத்தாவே இருந்துச்சு. பட்ஜெட்டுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஓகே தான். கொடுத்த காசுக்கு ஒருத்தா இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக அதை நம்ம நண்பர்களுக்கும் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறனால இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸோட ப்ரைஸ் என்ன, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, யூசேஜை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில், அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு அமேசானில் தான் நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் லோ ப்ரைஸில் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கிளாஸ் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் கிளாஸ் வாங்குறதுனால கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே வாங்குவோம், போக போக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் தேடிட்டு இருந்தேன். அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் இருக்குது, பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் தேடும்போது நல்ல ரேட்டிங்கோட கிடச்சிது. பெஸ்ட் செல்லர்லையும் போட்டு வச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன்ட்டு விசாரிச்சு பார்க்கும்போது இதே மாடல் தான் அவனும் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ரேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 400 ரூபா தான் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பிடிக்கலாம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ப்ரைஸும் கம்மியாக தானே இருக்குது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் நம்ம வாங்கியிருந்தோம். இதோட பேக்கேஜிங் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு எம்ஐ பேக்கோட வீடியோ பார்த்துருந்தோம். அதோட பேக்கேஜிங்குமே ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோலுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வாங்கியிருந்தோம், அதோட பேக்கிங்குமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கிளாஸோட மொத்த பேக்கிங்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை அது டேமேஜ் ஆகி நான் கூட நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறது ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் இந்த பேக்கிங்கில் வரும்போது கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்துருச்சு, எந்த டேமேஜும் இல்லை. பட் எல்லா டைமும் அப்படி வந்துருமாங்கிறது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த பேக்கேஜிங்கை ஃப்ளிப்கார்ட் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். பாக்ஸோட கலரை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் தான் அப்படிங்கிறதுனால பாக்ஸை ஓப்பன் பண்ணது கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாத் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரியே பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. பார்க்குறதுக்குமே ஒரு மாதிரி லுக்காக இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இந்த கிளாஸோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த ஃப்ரேமோட குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில கிளாஸோட ஃப்ரேமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி, சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு லைஃப் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரேம் கொடுத்துருக்கிறதுனால காதிலுமே பார்த்தீங்கன்னா பக்கா ஃபிட் ஆகுது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது கூட நமக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது. தனியாக நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்காது. நீங்கள் நார்மலாக ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகிடும். அதே நேரத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரேம் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு தவறி ஏதாவது ஒரு டைம் 2 டைம் கீழே விழுது அப்படின்னா கூட கிளாஸ் உடஞ்சிடாது. கிளாஸை சுற்றி உள்ள ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம தெரியாமல் ஒரு டைம் 2 டைம் கீழே போட்டுட்டோம் அப்படின்னா கூட அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிடாது. ஓரளவுக்கு சேஃப்டியாக தான் இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ப்ளூரே கட் பண்ணி வரக்கூடிய லென்ஸோட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக அவங்க சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் இதை நம்ம யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெய்லி மினிமமாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிங்கிறனால தான் இந்த கிளாஸ் வாங்கியிருந்தேன். நம்ம ரொம்ப நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு கண்ணுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, நல்லா தான் இருக்குது. டே பை டே நம்ம ரொம்ப நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், அதுவுமே இந்த கிளாஸை யூஸ் பண்ணிட்டு பண்ணுறோம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு கண்ணெரிச்செல்லாம் வராமல் தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு கொடுக்குது. இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதத்தில் ஒரு 20 நாளைக்கு மேலேயே நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 3 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். டெய்லி யூஸ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் வாங்கி நான் ஃபஸ்ட் நாள் யூஸ் பண்ணதுக்கு 2ஆவது நாள் யூஸ் பண்ணதுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. 2ஆவது டைம் 3ஆவது டைம்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் டஸ்ட் வந்துடுது. அப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ சின்னதாக கிளார் இருக்க மாதிரி இருக்கும். கம்மியான ப்ரைஸில் வாங்கினதுனால இந்த கிளாஸ் ரொம்ப நாளைக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு மாதம் நம்ம யூஸ் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. முக்கியமாக இந்த கிளாஸ் யாருக்கு செட் ஆகணும் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை நான் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு டைம் தான் சிஸ்டம் யூஸ் பண்ணுவேன், டே பை டே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை டெய்லி 1 hour 2 hour தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த 400 ரூபா பட்ஜெட்டுக்கு இதோட லைஃப் ஒரு 6 மாதம் வந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம இந்த கிளாஸை தூக்கி போட்டுட்டு அடுத்த கிளாஸ் வாங்கிடலாம். அதே மாதிரி இப்படி ஒரு கிளாஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை 2 யூஸாக பண்ணிக்கலாம். அதாவது சிஸ்டமும் யூஸ் பண்ணிக்கலாம், பைக் ரைட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்க அப்படின்னா, பைக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு பகலில் கரெக்டாக இருக்கும். பட் கண்டிப்பாக நைட்லலாம் யூஸ் பண்ண முடியாது, செம்மையாக கிளார் அடிக்குது. ஸோ பைக்குக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாரும் இந்த கிளாஸை வாங்காதீங்க. அப்படியே வாங்கினீங்கன்னா கூட பகலில் மட்டும்தான் உங்களால் ரைட் பண்ண முடியும். நைட்டில் செம்மையாக கிளார் அடிக்குது. சிஸ்டம்காக மட்டும் வாங்கினீங்கன்னா இதோட யூசேஜ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும், ஓரளவுக்கு லைஃபும் வரும். இந்த கிளாஸோட கலரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த 9 கலரில் கொடுத்துருக்காங்க. பட் 9 கலர்லையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் கலர் தான் பிடிச்சிருந்துச்சு. டிஸ்பிளேலேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்டை கம்மி பண்ணி கொடுக்குற கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது பவர் கிளாஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு கண் வலியோ தலைவலியோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் தேவைப்படல, ஃபியூச்சரில் ஒரு வேலை தேவைப்படல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு இந்த டைம்லேருந்து கரெக்டாக ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறோம். 6 மந்த் யூசேஜுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அன்றைக்கி இதோட
யூசேஜ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஓரளவு சொல்ல போனால் கம்மியான ப்ரைஸில் ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. லைட் வெயிட்டாக இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இதோட யூசேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் ஒருவேளை டெய்லி மொபைலில் இல்லை சிஸ்டம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு இந்த ரீடிங் மோட் அதாவது நைட் லைட் மோட் இருக்கு இல்லையா, இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டைமும் நார்மலாகவே யூஸ் பண்ணாதீங்க. இந்த லைட் மோட் வந்து நைட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நம்ம பகலே கூட யூஸ் பண்ணலாம். பர்சனலாக பார்த்தீங்கன்னா நானுமே வந்து நைட் லைட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். சில நேரம் வீடியோ எடிட் பண்ணுறப்போ இல்லை ஃபோட்டோ எடிட் பண்ணுற மட்டும் தான் நார்மலாக யூஸ் பண்ணுவேன். பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த லைட் மோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸே இல்லாமல் கூட டெய்லி ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். பட் டே பை டே யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த லைட் மோட ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி யூஸ்ஃபுல்லான நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.